ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 11, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 4, 2001. காலத்திற்கு ஏற்ப ஓர் சுயராஜ்ய அதிகாரியாகி துரித கதியில் உங்களின் ஆன்மீக வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். இன்று பாப்தாதா உலகம் முழுவதும் உள்ள தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொருவரும் சுயராஜ்ய உரிமை உள்ளவராக, தூய்மை ஒளி கிரீடத்தை அணிந்தவராக, சகல உரிமைகளையும் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு திலகத்தை அணிந்தவராக, தனது நெற்றியின் மையத்தில் தனது அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் சுய ராஜ்யத்தின் சகல உரிமைகளை அனுபவம் செய்யும் அளவிற்கு, அதற்கு ஏற்ப நீங்கள் எதிர்காலத்திலும் உலக ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் பெறுவீர்கள். நான் யார், அத்துடன் எனது எதிர்காலம் என்ன? இந்த நேரத்தில் உங்களின் சுயராஜ்ய ஸ்திதியினால் உங்கள் ஒவ்வொருவராலும் இதை நீங்களே பார்க்க முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினதும் நிலையான சுயராஜ்ய ஸ்திதியை பார்த்தார். நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும், ஒரு லௌகீக அல்லது அலௌகீக பணியை செய்யும் போதும், எவ்வளவு காலத்திற்கும் எத்தனை சதவிகிதமும் நீங்கள் சுய ராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் கொண்டிருப்பவராக இருப்பதை சதா அனுபவம் செய்வீர்கள். பல குழந்தைகள் தமது சுய ராஜ்யத்தை தமது எண்ணங்களில் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் சகல உரிமைகளும் கொண்டதோர் ஆத்மா. இதை உங்களின் எண்ணங்களில் கொண்டிருப்பது ஒரு விஷயம். நான் இதுதான் என்று மீண்டும் மீண்டும் உங்களின் விழிப்புணர்வை புத்துணர்ச்சி ஆக்குதல். மற்றொன்று, உங்களை சகல சக்திகளையும் கொண்டிருக்கும் ரூபமாக அனுபவம் செய்து உங்களின் பணியாட்களான புலன் அங்கங்களையும் உங்களின் ஒத்துழைக்கும் சகப்பாடிகளான மனம், புத்தி, சமஸ்காரங்களையும் ஆட்சி செய்து அவற்றை செயல்பட செய்யும் அதிகாரத்தை கொண்டிருப்பது. ஒவ்வொரு கணமும் பாப்தாதா உங்களை ஸ்ரீமத்திற்கு ஏற்ப அசையச் செய்கின்றார் என்று குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்வதாகும். அதனால் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப இயங்குகின்றீர்கள். அனைவரையும் இயங்க வைக்கும் ஒரே ஒருவர் உங்களையும் இயங்க வைக்கின்றார். எனவே இயங்குகின்ற நீங்களும் அதற்கு ஏற்ப இயங்குகின்றீர்கள். ஓ சுயராஜ்ய ஆத்மாக்களே, உங்களின் புலன் அங்கங்கள், அதாவது உங்களின் பணியாட்களும் உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரங்கள் என்ற உங்களின் ஒத்துழைக்கும் சகப்பாடிகளும் இந்த முறையில் உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்றனவா? அவை உங்களின் கட்டளைகளின்படி நடக்கின்றனவா? அவை அனைத்துமே செயற்படுகின்றனவா? புலன் அங்கங்களில் ஒன்றோ அல்லது இரண்டோ ஏதாவது விஷமத்தனமான விளையாட்டுகளை காட்டவில்லையே. உங்களின் ராஜ்யம் மிக சரியாக அன்பாகவும் நீதியோடும் இயங்குகின்றதா? சட்டத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் பதிலாக அது மிக சரியாக அன்பாகவும் நீதியோடும் இயங்குகின்றதா? இது நன்றாக இயங்குகின்றதா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அது நன்றாக தொழில்படுகின்றதா அல்லது சில நேரங்களில் ஏதாவது விவாதங்கள் ஏற்படுகின்றனவா? எனது கை, எனது சமஸ்காரங்கள், எனது புத்தி, எனது மனம் என நீங்கள் கூறுவதனால் உங்களுடையதின் மீது உங்களுக்கு சகல உரிமைகளும் உள்ளனவா? அல்லது சில நேரங்களில் உங்களுடையது உங்களின் மீது உரிமை உள்ளதாக இருப்பதாகவும், சில நேரங்களில் உங்களுடையதில் நீங்கள் உரிமை உள்ளவராகவும் இருக்கின்றீர்களா? ஓ சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, காலத்திற்கு ஏற்ப இப்பொழுது உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் நிலையாகவும் இலகுவாகவும் அமர்ந்திருக்கின்றீர்கள்.
அப்பொழுது மட்டுமே உங்களால் மற்ற ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து விரைவாக முக்தி அல்லது ஜீவன் முக்திக்கான உரிமையை பெற செய்ய முடியும். இப்பொழுது காலத்தின் அழைப்பு மிக துரிதமாகவும் எல்லையற்றதாகவும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது பார்த்ததும் கேட்டதும் சிறியதோர் ஒத்திகையே ஆகும். நீங்கள் ஒரே முறையில் எல்லையற்ற திட்டத்தை பார்த்தீர்கள்தானே? கூக்குரலிடுவதும் எல்லையற்றதாக இருந்தது, மரணமும் எல்லையற்றதாக இருந்தது. அவ்வாறு இறப்பவர்களுடன் கூடவே உயிருடன் இருப்பவர்களும் விரக்தியால் இறக்கின்றார்கள். இத்தகைய நேரத்தில் சுயராஜ்ய அதிகாரிகளான உங்களின் கடமை என்ன? இதை சோதியுங்கள். உதாரணமாக, பௌதீக சூழ்நிலைகளுக்காக பூகம்பம் ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும், புயல்கள் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்றும், தீப்பிடிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உங்களுக்கு காட்டுகிறார்கள். அதேபோல் மேன்மையான ஆத்மாக்களான உங்களிடம் உள்ள பல வசதிகளும், அதாவது சகல சக்திகள், யோக சக்தி, அன்பு காந்தம் என்பவை அத்தகைய நேரத்தில் தயாராக இருக்கின்றனவா? உங்களிடம் சகல சக்திகளும் உள்ளனவா? ஒருவருக்கு அமைதி சக்தி தேவைப்படும் பொழுது நீங்கள் அவருக்கு வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர் திருப்தி அடைவாரா? உதாரணமாக, ஒருவருக்கு தண்ணீர் தேவையாக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் 36 வகையான உணவு பதார்த்தங்களை கொடுத்தாலும் அவர் திருப்தி அடைவாரா? அதனால் ஷரீரமற்றவர் ஆகுவது மட்டுமின்றி என்றென்றும் தயாராக இருங்கள். நீங்கள் எப்படியும் அப்படி ஆகப் போகின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் சுய ராஜ்யத்தினாலும் இறைவனிடமிருந்து ஆஸ்தியாகவும் நீங்கள் பெற்ற வசதிகள் அனைத்துடனும் நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்களா? செய்திகளில் நீங்கள் கேட்பதைப் போல் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுக்கு தேவையான இயந்திரங்கள் வந்தால் மட்டுமே தம்மால் அவற்றை பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் கூறுவதைப் போல் இல்லையல்லவா? வசதிகள் என்றும் தயாராக இல்லை என்பதே அதன் அர்த்தம். அப்படித்தானே? அதாவது உங்களுக்கு தேவையான போது உங்களால் சகல வசதிகளையும் பயன்படுத்த முடியவில்லை. அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஓ உலக உபகாரிகளே, உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களே, உங்களின் வசதிகள் அனைத்துமே என்றும் தயாராக இருக்கின்றனவா? உங்களின் சக்திகள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளின்படி நடக்கின்றனவா? நீங்கள் ஒரு கட்டளை இட்டதும், அதாவது உங்களின் தீர்மானிக்கும் சக்திக்கு கட்டளை இட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்ட உடனேயே உங்களின் தீர்மானிக்கும் சக்தி ஒரு வினாடிக்கும் குறைந்த நேரத்தில் உங்கள் முன்னால் தோன்றுகின்றதா? சகல உரிமைகளையும் கொண்டுள்ள சுயராஜ்ய அதிகாரிக்கு முன்னால் தோன்றுகிறதா? அனைத்தும் இத்தகைய ஒழுங்குமுறைக்கு ஏற்ப இருக்கின்றதா? அல்லது உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நிமிடம் எடுக்கின்றதா? அதற்கு பின்னரே உங்களால் மற்றவர்களுக்கு தானம் செய்ய முடிகின்றதா? மற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுவதை உங்களால் தானம் செய்ய முடியாது விட்டால் என்ன நடக்கும்? குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் உங்களின் இதயங்களில் இந்த எண்ணம் உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பல விஷயங்கள் நடக்கும். இது ஓர் ஒத்திகையே என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அது 6 மாதங்களுக்கான ஆயத்தத்திற்காக அடிக்கப்பட்ட சிறியதோர் மணியே ஆகும். இன்னமும் பெரிய மணி அடிக்கவில்லை. முதலில் பெரிய மணி அடிக்கும், அதன் பின்னர் முரசங்கள் அடிக்கும். நீங்கள் பயப்படுவீர்களா? கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி சுரூபங்களாக இருக்கும் ஆத்மாக்களின் ரூபம் எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது? சக்தி ரூபத்தில் பாண்டவர்களின் ரூபமும் சக்திகளின் ரூபமும் அடங்கி உள்ளன. சில சக்திகளுக்கு 4 கரங்களும், சில சக்திகளுக்கு 6 கரங்களும்,
சிலருக்கு 8 கரங்களும் சிலருக்கு 16 கரங்களும் காட்டப்பட்டுள்ளன. அவர்களை சாதாரணமானவர்களாக காட்டுவதில்லை. இந்த கரங்கள் சகல சக்திகளின் சின்னமாகும். ஆகவே சர்வ சக்திவானிடமிருந்து நீங்கள் பெற்ற சகல சக்திகளையும் வெளிப்படச் செய்யுங்கள். காலம் வரும்பொழுது அவை வெளிப்படும் என்று நினைக்காதீர்கள். ஆனால் வெவ்வேறு சக்திகளையும் நாள் முழுவதும் பயன்படுத்தி பாருங்கள். எந்த அளவிற்கு அனைத்திலும் முதல் பயிற்சியை, அதாவது சுயராஜ்ய அதிகாரி என்பதை நீங்கள் உங்களின் செயல்களில் நடைமுறைப்படுத்தினீர்கள். நான் ஓர் ஆத்மா, எப்படியும் ஓர் அதிபதி என்பதல்ல, ஆனால் ஓர் அதிபதியாக இருந்து கட்டளையிடுங்கள். ஒவ்வொரு புலனும் தமது அரசனான உங்களின் மீது அன்புடனும் சட்ட திட்டத்திற்கு ஏற்பவும் செயல்படுகிறதா என சோதனை செய்யுங்கள். மனாபவ் ஆகுவதற்கான கட்டளையை நீங்கள் கொடுத்து உங்களின் மனம் எதிர்மறையான மற்றும் வீணான எண்ணங்களை நோக்கி செல்லுமாக இருந்தால் அதை அன்பும் சட்டமும் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் இனிமை சுரூபம் ஆக வேண்டும் என நீங்கள் கட்டளையிடுகின்றீர்கள். ஆனால் பிரச்சனைகளாலும் இக்கட்டான சூழ்நிலைகளாலும் பயங்கரமான கோபம் இல்லாதுவிட்டாலும் சூட்சுமமான விசை அல்லது எரிச்சல் அடைதல் காணப்பட்டால் அது ஒழுங்குமுறை ஆகுமா? அது ஒழுங்குமுறையாக இருக்கின்றதா? பணிவாக இருப்பதற்காக நீங்கள் உங்களுக்கே ஓர் கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள். ஆனால் சூழலுக்கு ஏற்ப நீங்கள் உங்களையே கேட்கின்றீர்கள், எத்தனை காலத்திற்கு தான் நான் தொடர்ந்து அடங்கியே இருப்பது? நான் எதையாவது செய்து காட்ட வேண்டும். நான் அடங்கியே இருக்க வேண்டுமா? நான் இறக்க வேண்டுமா? நான் தான் மாற வேண்டுமா? எனவே இது அன்பும் கட்டளையுமா? இதனாலேயே உலகிற்கும் அழுகின்ற துன்பத்திலுள்ள ஆத்மாக்களுக்கும் கருணை காட்டுவதற்கு முன்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் மீதே கருணை கொள்ள வேண்டும். உங்களின் உரிமைகளை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கொண்டு முன்னேறும் பொழுது சாகாஷ் கொடுத்தல், உங்களின் எண்ணங்களால் அதிர்வலைகளை வழங்குதல், ஒரு சூழலை உருவாக்குதல் என்ற அதிக அளவு வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுவரை என்ன சேவைக்கு யாரெல்லாம் கருவிகளாக இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் மிக நன்றாகவே செய்கின்றீர்கள், தொடர்ந்தும் செய்வீர்கள் என உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப துரித கதியில் எல்லையற்ற சேவை செய்வதற்கான தேவை உள்ளது. ஆகவே இப்பொழுது அனைத்திற்கும் முதலில் ஒவ்வொரு நாளும் தனது புலன்களை செயற்பட வைக்கும் அதிபதி ஆவீர். இந்த விழிப்புணர்வின் சொரூபமாகுங்கள். அதிபதியான நான் இந்த ஒத்துழைக்கும் சகப்பாடிகளை அனைத்தையும் செய்ய வைக்கின்றேன். உங்களின் அந்த ரூபத்தின் போதை உங்களிடம் இருக்கும் பொழுது இந்த புலன்கள் அனைத்துமே இயல்பாகவே உங்களின் முன்னால் வந்து, ஆமாம் எனது பிரபுவே, வந்தேன் எனது பிரபுவே என கூறும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இன்று சகல வீணான எண்ணங்களையும் முடிக்க வேண்டும். இன்று சகல சமஸ்காரங்களையும் முடிக்க வேண்டும். இன்று உங்களின் தீர்மானிக்கும் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். உங்களின் பௌதிக புலன்களும் உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரம் அனைத்தும் நீங்கள் விரும்பியதை ஒரே முறையில் செய்யும். நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள், பாபா, இன்னமும் நான் செய்ய வேண்டிய அளவிற்கு நான் செய்யவில்லை. அதன் பின்னர் நான் விரும்பியதை என்னால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது என நீங்கள் கூறுவீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்களின் உரிமைகளின் பலனை நடைமுறையில் பயன்படுத்துங்கள். உங்களின் சமஸ்காரங்களுக்கு கட்டளையிடுங்கள். உங்களின் சமஸ்காரங்கள் ஏன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றன? நீங்கள் ஏன் உங்களின் சமஸ்காரங்களை முடிக்கக்கூடாது?
உங்களின் சமஸ்காரங்கள் உங்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அவற்றின் அதிபதியாக இருக்கும் உங்களின் அதிகாரத்தை வெளிப்படுத்துங்கள். எனவே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான மிக 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 பெரும் தேவை உள்ளது. இது எதுவுமே இல்லை. மிகவும் இக்கட்டான நேரங்கள் இன்னமும் வர உள்ளன. இத்தகைய நேரத்தில் நீங்கள் தேவதைகள் ஆகுவீர்கள். உங்களின் பறக்கும் ஸ்திதியால் நீங்கள் அனைத்து இடத்தையும் சுற்றி வந்து அமைதி தேவைப்படுபவர்களுக்கு அமைதியையும், சந்தோஷம் தேவைப்படுபவர்களுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியை வேண்டி நிற்பவர்களுக்கு திருப்தியையும் வழங்குவீர்கள். உங்களின் தேவதை ரூபங்களில் நீங்கள் சுற்றி வந்து சாகாஷ் வழங்குவீர்கள். அவர்கள் இதை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் இப்பொழுது நீரை பெற்று அவர்களின் தாகம் தணிக்கப்பட்டது என்பதை அனுபவம் செய்தது போன்று அமையும். அவர்கள் உணவையும் கூடாரங்களையும் பெற்றார்கள். அவர்கள் ஆதாரத்தை பெற்றார்கள். எனவே அந்த நேரத்தில் அவர்கள் தேவதைகளிடமிருந்து அமைதியையும் சக்தியையும் சந்தோஷத்தையும் பெறுவதை அனுபவம் செய்வார்கள். இந்த முறையில் உங்களின் சூட்சுமமான ஷரீரத்தின் வாகனம், உங்களின் இறுதி ஸ்திதி, உங்களின் சக்தி வாய்ந்த ஸ்திதி, உங்களின் இறுதி வாகனமாக அமையும். பின்னர் சகல திசைகளிலும் சுற்றி வந்து நீங்கள் அனைவருக்கும் சக்திகளை வழங்குவீர்கள். நீங்கள் அவர்களுக்கு வசதிகளை கொடுப்பீர்கள். உங்களின் இந்த ரூபம் உங்களின் முன்னால் வந்துள்ளதா? அது வெளிப்பட வேண்டும். பல தேவதைகள் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் சாகாஷ் வழங்குகிறார்கள். அப்பொழுது மட்டுமே உங்களின் ஒரு பாடல்களில் நீங்கள் பாடுவதைப் போல் சக்திகள் வந்தனர் என கூற முடியும். சர்வ சக்திவான் இயல்பாகவே சக்திகளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுவார். நீங்கள் இதை கேட்டீர்களா? காலத்திற்கு ஏற்ப நீங்கள் இதை செய்தீர்களோ, என்ன நடந்ததோ அனைத்துமே அனைத்திலும் சிறந்ததாகும். இப்பொழுது எதிர்காலத்தில் இதைவிட சிறப்பான ஒன்று நடக்க இருக்கிறது. அச்சா, நீங்கள் பயப்படவில்லைதானே? அந்த செய்திகளை கேட்டும் பார்த்தும் நீங்கள் பயப்படவில்லைதானே? இது எதுவுமே இல்லை. உங்களிடம் அனைத்துமே உள்ளது. இது எதுவுமே இல்லை. எவ்வாறாயினும் அவர்கள் உங்களின் சகோதர சகோதரிகள். அதனால் அவர்களுக்கு சேவை செய்வது நல்லது. இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரிகளே, உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். தளம்பல் அடையாதீர்கள். அப்பொழுது அரசாங்கத்திற்கும் காட்சிகள் கிடைக்கும். இவர்களே அவர்கள், இவர்களே அவர்கள், இவர்களே அவர்கள். உங்களின் சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்காதீர்கள். உங்களின் உரிமைகளை கைவிடாதீர்கள். உங்களின் உரிமைகளை அனைத்து நேரத்திலும் பயன்படுத்துங்கள். உங்களில் மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்களின் உரிமைகளை மற்றவர்களில் பயன்படுத்தாதீர்கள். அச்சா, பல புதிய குழந்தைகளும் வந்துள்ளார்கள். வளர்ச்சி ஏற்பட வேண்டியுள்ளது. இந்த கல்பத்தில் இங்கே முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். நீங்கள் தைரியசாலிகளாக இருந்து வந்துள்ளீர்கள். அதனால் நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். அங்கே இருந்தவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. தைரியம் மிகவும் அவசியம். எந்த ஒரு பணியிலும் உங்களிடம் தைரியம் இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் தைரியம் இல்லாத பொழுதே வெற்றியும் இல்லாமல் போகும். ஆகவே தைரியமாக இருங்கள். பயமற்றவராக இருங்கள். என்ன நடக்கிறதோ என்று பயப்படாதீர்கள். யாரோ ஒருவர் மரணிக்கின்றார். நீங்கள் பயப்படுகிறீர்கள். பயமற்றவராக இருங்கள். அமைதியின் ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்குவது நல்லது. கருணை உணர்வுகளுடன் அந்த ஆத்மாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். பயப்படாதீர்கள்.
பயமே அனைத்திலும் பெரிய தீய ஆவியாகும். மற்ற தீய ஆவிகளை நீக்க முடியும், ஆனால் பயமென்ற தீய ஆவியை நீக்குவது மிகவும் கடினம். எதை பற்றியும் பயமும் இருக்க முடியும். இறப்பதை பற்றிய பயம் மட்டுமல்ல, பல விஷயங்களை குறித்து பயம் ஏற்பட முடியும். பல்வேறு வகையான பயங்கள், உங்களின் சொந்த பலவீனத்தின் பயமும் ஏற்படும் பொழுதெல்லாம் பயமற்றவர் ஆகுவதற்கான இலகுவான வழிமுறை எப்பொழுதும் சுத்தமான நேர்மையான இதயத்தை கொண்டிருப்பதே ஆகும். அப்பொழுது அங்கே ஒரு பொழுதும் எந்த விதமான பயமும் ஏற்படாது. உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஏதோ ஒன்று நிச்சயமாக உங்களின் இதயத்திற்குள் அமிழ்ந்துள்ளது. உங்களிடம் சுத்தமான நேர்மையான இதயம் இருக்கும் பொழுது பிரபுவும் மகிழ்ச்சி அடைகின்றார், அனைவருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அச்சா, இங்கே வந்திருக்கும் புதிய குழந்தைகளுக்கு இந்த புது வாழ்க்கையில் உங்களின் இறை பாக்கியத்தை அடைந்திருப்பதற்கு வாழ்த்துக்கள். அச்சா, பல குழந்தைகள் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். வெளிநாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருந்தனர். வாருங்கள், வாருங்கள். இந்த முறை இது மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சேவை செய்யும் முறை. மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். 4000 பேர் வந்திருந்தனர். அந்த 4000 பேருக்கும் 4 முறை பல மில்லியன் பாராட்டுகள். நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு குழுவினருக்கும் அவர்களின் தேவைக்குரிய சொந்த சிறப்பு இயல்பு உள்ளது. அவர்களின் சேவைக்குரிய சொந்த சிறப்பு இயல்பு உள்ளது. ஏனென்றால் சேவை செய்வதற்கு முன்னரே நீங்கள் குடும்பத்திற்கு நெருக்கமாக வருகின்ற பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றதல்லவா? இல்லாது விட்டால் இது மகாராஷ்டிராவா அல்லது ஆந்திராவா என யார் கேட்பார்கள்? எவ்வாறாயினும் சேவை செய்வதற்கான இந்த விசேஷமான வாய்ப்பை பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் குடும்பத்தின் முன்னாலும் தாதிகள் மற்றும் தாதாக்களின் முன்னாலும் வருகின்றீர்கள். அத்துடன் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கிறீர்கள். ஏன் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள்? இதற்கான காரணம் என்ன? உங்களின் நிலையங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் சேவை செய்கின்றீர்கள்? ஆகக்கூடியது நீங்கள் 50 - 100 பேருக்கு சேவை செய்யக்கூடும். எவ்வாறாயினும் இங்கே நீங்கள் சேவை செய்யும் போது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வதன் பலனாக நீங்கள் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் மிக நல்ல சேவை செய்துள்ளீர்கள். நீங்கள் மிக நல்ல சேவை செய்துள்ளீர்கள். அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. இரண்டாவதாக அவை சேமிக்கப்படுகின்றன. இரட்டை நன்மை கிடைக்கிறது. சேவை செய்தவர்கள் அந்த சேவையின் பலனை சந்தோஷத்தின் வடிவத்தில் பெறுகிறார்கள். அத்துடன் அது அவர்களின் கணக்கிலும் சேமிக்கப்படுகிறது. ஆகவே அங்கே இரட்டை நன்மை ஏற்படுகிறது. பெரும்பாலான பிராந்தியங்கள் இப்பொழுது அனைத்தையும் மிக நன்றாக கற்றுள்ளார்கள். நீங்கள் அந்த பயிற்சியை ஏற்படுத்திக் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் மிக நன்றாக செய்தீர்கள். பாராட்டுகள். 100 குமாரிகளுக்கு அர்ப்பணிப்பு விழா நடைபெற்றது. அச்சா, 100 குமாரிகளே எழுந்து நில்லுங்கள். அனைவரும் பாருங்கள். அவர்கள் அனைவரையும் தொலைக்காட்சியில் காட்டுங்கள். இது நல்லது. நீங்கள் எப்படியும் அர்ப்பணித்தவர்களே. எவ்வாறாயினும் அர்ப்பணிப்புடன் உங்களுக்கு உறுதியான முத்திரை குத்தப்படுகிறது. சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் இந்த முத்திரையை அழிக்க முடியாது. இது உறுதியாக உள்ளதல்லவா? இது உறுதியாக இருக்கிறதா? நிச்சயமாகவா? இது மிக 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 உறுதியான சத்தியம் என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை அசையுங்கள்.
இது மிகவும் உறுதியாக உள்ளதா? இது மகாராஷ்டிரா. அவர்கள் ஏதாவது மகத்துவத்தை காட்டுவார்கள். மிகவும் நல்லது. பாப்தாதாவிடமிருந்து பல 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 மில்லியன் பில்லியன் மடங்கு பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில் தேவதைகளாகி எங்கெல்லாம் பூகம்பம் ஏற்பட்டதோ அந்த இடங்களுக்கு உங்களின் பறக்கும் ஸ்திதியுடன் சென்று அமைதி, சக்தி மற்றும் திருப்தியின் சாக்காஷ பரவச் செய்யுங்கள். அங்கே சென்று சுற்றிவிட்டு ஒரு வினாடியில் திரும்பி வாருங்கள். நீங்கள் அனைவரும் அங்கே சென்று சுற்றிவிட்டு திரும்பி வாருங்கள். அச்சா, அந்த அபியாசம் செய்விக்கப்பட்டது. இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தமது தேவதை ரூபங்களுடன் பிரசன்னமாக இருக்கும் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் அனைவருக்கும் சதா தமது பௌதீகமான மற்றும் சூட்சுமமான ஒத்துழைக்கும் பணியாட்களையும் தமது ஒத்துழைக்கும் சகப்பாடிகளையும் அன்புடனும் சட்டத்துடனும் செயற்பட வைப்பவர்களுக்கும் தந்தையிடமிருந்து தாம் பெற்ற ஆன்மீக வசதிகளை சதா என்றும் தயாராக வைத்திருப்பவர்களுக்கும் ஓர் அரசனாக உங்களின் ராஜ்யத்தின் சகல உரிமைகளையும் அனுபவம் செய்யும் ஆத்மாக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி சொரூபங்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் தமது பறக்கும் ஸ்திதியால் தொடர்ந்து தமது தேவதை ரூபங்களில் எங்கும் சாக்காஷை வழங்குபவர்களுக்கும் சதா சுத்தமான நேர்மையான இதயங்களுடன் பயமற்றவராக இருக்கும் உலக உபகாரி மற்றும் உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களுக்கும் தங்களை அஷரீரியான ஸ்திதியில் இருப்பதை அனுபவம் செய்பவர்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். தாதிகளுக்கு உங்களின் கருவி தாதிகளும் தாதாக்களும் முன்னால் வந்துள்ளார்கள் என நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் தானே? அல்லது நீங்களும் இங்கே வர விரும்புகின்றீர்களா? முன்னால் இருப்பது நல்லதே. பாபா தனக்கு முன்னால் இருப்பவர்களை அதிக அளவில் பார்க்கின்றார். இங்கே அவர் தனது முகத்தை அதிக அளவில் திருப்ப வேண்டியுள்ளது. ஆனால் தனக்கு முன்னால் இருப்பவர்களை அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். ஜெகதீஷ் பாயிடம், அச்சா, அனைத்துமே நன்றாக இருக்கிறதா? உங்களின் ஷரீரத்துடன் நீங்கள் உங்களை தந்தைக்கு அர்ப்பணித்திருப்பதே மிக சிறந்த விஷயமாகும். உண்மையில் நீங்கள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் தானே? அல்லது இன்னமும் அதை கொடுக்க வேண்டியுள்ளதா? கருவி ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் அதை கொடுத்து விட்டீர்கள். இதனாலேயே அவர்கள் உங்களை பௌதீகமான ரூபத்தில் பின்பற்றுகிறார்கள். பௌதீக ரூபத்தில் மகாரத்திகளை பார்க்கும் பொழுது அனைவரும் சக்தியை பெறுகிறார்கள். எனவே இந்த குழு முழுவதும் எத்தகையவர்கள்? சக்தியின் மூலாதாரமானவர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் தானே? தாதி ஜானகி கூறினார், எங்களை அசைய வைப்பவர் மிகவும் சுவாரஸ்யமானவர். அவர் மகா களிப்பூட்டுபவராக இல்லாதுவிட்டால் எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி இடம்பெற்றிருக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், அசைபவர்கள் தந்தையை விட கெட்டிக்காரர்கள். அச்சா, நீங்கள் அனைவரும் சதா உங்களின் இதயங்களில் எனது பாபா என்ற வரியின் பாடலை பாடுகின்றீர்கள். இந்த பாடலை எப்படி பாடுவது என உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தானே? எனது பாபா என்ற பாடலை எப்படி பாடுவது என உங்களுக்கு தெரியுமா? இது இலகுவானது தானே? நீங்கள் என்னுடையவர் என கூறியதுமே அவரை உங்களுக்கு சொந்தமானவர் ஆக்கிக் கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் தந்தையை விட கெட்டிக்காரர்கள். ஏன்? நீங்கள் கடவுளையே கட்டி போட்டு விட்டீர்கள். தாதி ஜானகியிடம் பேசுகின்றார், நீங்கள் அவரை கட்டி போட்டுள்ளீர்கள் தானே? ஆகவே மற்றவர்களை கட்டி போடுபவர் சக்திசாலியா அல்லது கட்டப்படுகின்ற ஒரே ஒருவர் சக்திசாலியா? யார் அதிக சக்திசாலி? கட்டுப்படும் ஒரே ஒருவர் உங்களுக்கு வழியை காட்டினார்.
இந்த முறையில் நீங்கள் அவரை கட்டினால் அவர் கட்டுப்படுவார். அச்சா. ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை ஒரு கருவியாக கருதி வீணான எண்ணங்கள் அல்லது வீணான மனோபாவத்திலிருந்து விடுபட்டு உலக உபகாரி ஆகுவீர்களாக. உலக நன்மையை ஏற்படுத்தும் பணிக்கு நான் ஒரு கருவி. இந்த பொறுப்பினை உணர்ந்தவராக இருங்கள். உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஒருபொழுதும் எந்தவிதமான வீணான எண்ணங்களோ அல்லது வீணான மனோபாவமோ உங்களுக்குள் ஏற்படாது. பொறுப்பான ஆத்மாக்களால் நன்மை செய்யாத ஓர் எண்ணத்தை கூட கொண்டிருக்க முடியாது. அவர்களால் ஒரு நொடிக்கேனும் வீணான மனோபாவத்தை கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் மனோபாவத்தினாலேயே சூழல் உருவாக்கப்படுகிறது. அதனால் இயல்பாகவே அவர்கள் அனைவருக்காகவும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையுமே கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். கோபம் என்பது அறியாமை சக்தி. அமைதி என்பது ஞானத்தின் சக்தி. ஓம் சாந்தி.